ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இ லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டச் சென்சார் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ டச் சென்சார் ஸோ டச் சென்சார் எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் டச் பண்ணுறீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கே உங்களுக்கே தெரியும் எது இதெல்லாம் டச் சென்சார். லைக் உங்கள் ஃபோனு, ஐபேடு, லைக் அதுக்குள்ளெல்லாம் எல்லாமே டச் சென்சார் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டச்சை டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த டச் சென்சார். இந்த டச் சென்சார்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டச் சென்சாருக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா டாக்டில் சென்சார் சொல்லுவாங்க. டச் சென்சாருக்கு இன்னொன்று என்ன, டாக்டில் சென்சார். ஓகே. இந்த டச் சென்சார்ல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் சென்சார் அண்ட் ரெசிஸ்டிவ் சென்சார். கெப்பாசிட்டிவ் சென்சார் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸோட இருக்கிற டச் சென்சாருக்கு இந்த கெப்பாசிட்டிவ் சென்சார் வந்து பயன்படுத்துவாங்க. ரெசிஸ்டிவ் சென்சார் வந்து ப்ரெஷரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. லைக் இப்போ டச் சென்சார்ல ப்ரெஷரை டிடெக்ட் பண்ணுறோம், அப்போ வந்து இந்த ரெசிஸ்டிவ் சென்சார் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து டச் சென்சார் எப்படி இருக்கும்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதான் டச் சென்சார். இந்த டச் சென்சார் பொறுத்த வரைக்கும் மீடியம் அயன் ஆக்சைடு இது சுற்றி மீடியம் அயன் ஆக்சைடு இது வந்து பிளாஸ்மா மாதிரி ஆக்ட் ஆகும். மீடியம் அயன் ஆக்சைடு இங்க வந்து நீங்க டச் பண்றீங்கன்னா, சப்போஸ் இங்க நீங்க டச் பண்றீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க டச் பண்ணும்போது இதுல வந்து கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டிவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ சேஞ்ச் இன் கெப்பாசிட்டன்ஸ்ல உங்களுக்கு சேஞ்ச் நடக்கும்போது என்ன, உங்களுக்கு வந்து அவுட்புட் சிக்னல் கிடைக்கும். அதாவது அனலாக் வந்து டிஜிட்டல் சிக்னல், டச் சிக்னல் வந்து டிஜிட்டல் சிக்னல் கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டச் சென்சார். ஸோ பொறுத்தவரைக்கும்